இயேசு வர வேண்டிய நேரம் இது. இயேசு வர வேண்டிய நேரம் இது. இறுதி காலத்திற்கான அழைப்பு கேட்கப்படுகிறது. பரிசுத்தத்தை பூரணப்படுத்த வேண்டிய நேரம் இது. பரிசுத்த ஆவியுடன் ஜெபித்து ஆன்மீக ரீதியில் என்னை வளர்த்து கொள்ள வேண்டும். கிறிஸ்துவில் ஒரு சிறிய விளக்காக நான் பிரகாசிக்க வேண்டும். நான் நற்செய்தியுடன் ஓட வேண்டும். இயேசு வர வேண்டிய நேரம் இது. ஏனென்றால் மனிதர்கள் தற்பெருமை கொண்டவர்கள், பணாசை கொண்டவர்கள், பெருமை பேசுபவர்கள், பெருமை பேசுபவர்கள், தேவதூஷணம் செய்பவர்கள், பெற்றோருக்கு கீழ்ப்படியாதவர்கள், நன்றியற்றவர்கள், பரிசுத்தமற்றவர்கள், அன்பற்றவர்கள், கிறிஸ்துவை அறியாத துக்கத்தின் மகன். கிறிஸ்துவில் ஒரு சிறிய விளக்காக நான் பிரகாசிக்கட்டும். நான் நற்செய்தியுடன் ஓடட்டும். இயேசு வர வேண்டிய நேரம் இது. ஏராளமான திருத்தப்படாதவர்கள் மற்றும் அவதூறு செய்பவர்கள், அடங்காமை கொண்டவர்கள் மற்றும் கடுமையானவர்கள், நல்லொழுக்கத்திற்கும் துரோகிக்கும் எதிரிகள், தலைக்கணம் பிடித்தவர்கள் மற்றும் ஆணவம் உள்ளவர்கள், கடவுளை நேசிப்பதை விட இன்பங்களை விரும்புபவர்கள், தெய்வ பக்தியின் வேஷத்தை கொண்டவர்கள், ஆனால் ஆவியின் அபிஷேகத்தை மறுப்பவர்கள், சத்தியத்தின் அறிவை இழந்தவர்கள், கிறிஸ்துவை அறியாத துக்கத்தின் மகன். கிறிஸ்துவில் ஒரு சிறிய விளக்காக நான் பிரகாசிக்கட்டும். நற்செய்தியுடன் ஓடட்டும். இயேசு வரும் நேரம் வந்து விட்டது. தீய மனிதர்களிடமிருந்தும் விடுவிக்கப்பட்டு கிறிஸ்து இயேசுவில் தெய்வீகமாக வாழ கிருபையை அருளும். கிறிஸ்துவில் ஒரு சிறிய விளக்காக நான் பிரகாசிக்கட்டும். நான் பிரகாசிக்கட்டும். இயேசு வரும் நேரம் வந்து